வெல்கம் பேக் டு ஆன் ரோட் டாக்கீஸ். இந்த நைட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு காலையில் வண்டியை எடுக்கலாம் அப்படின்ற டாக்ஸி டிரைவர்களுக்கும் சொந்தக்காரங்களை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற ஓன்போர்டு டிரைவர்ஸுக்கும் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். சாப்பிட்றதுன்னா இது கிடையாதுங்க, அந்த சாப்பாடு. வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா எடுபட்ட வேலை. எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷனில் பொதுவாக 5 மணிக்கு இவ்வளோ ஒரு டிராஃபிக் இருக்காது. என்னடா வண்டி நின்று போதே, ட்ரெயின் அரைவல்ஸ் எல்லாமே 6 மணிக்கு மேலே தானே அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் தான் இங்கே நமக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்ருக்குது. நமக்குன்னா எனக்கு இல்லை, வீடியோ பார்க்குற உங்களுக்காகவும் இருக்கலாம். காலையில் 5 மணிக்கே டிடி செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் டைம் கூட ப்ளே ஆகிட்டுருக்கு, என்ன டேட்டுனும் ப்ளே ஆகிட்டுருக்கு. இதை பார்த்தா நமக்கு பக்குனாச்சு. ஐயோ பாவம், நைட்டு டியூட்டியை முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே சாப்பிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக இந்த மிஷினை வச்சு ரிலேட் பண்ணால் மாட்டுவாங்க. நீங்கள் வேறு யாரையாவது ட்ராப் பண்ண வந்து உதவி செய்ய போய் உபத்திரமாக மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. 5 மணிக்கு தன்னுடைய கடமை உணர்வை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க காவல்துறையினர். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது கள்ளச்சாராயத்தால் கள்ளக்குறிச்சியில் ஒரு பேர் இடி இறங்கியிருக்கிறத மையமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா அந்த சம்பவம் நடந்தது நேற்று. ஆனால் இன்றைக்கி காலையில் இப்படி ஒரு தணிக்கையில் காவல்துறை வந்து ஈடுபட்டுருக்கிறாங்க. என்ன தான் செய்தாலும் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும், நம்மளுடைய உடலை நாம் தான் பாதுகாத்துக்கணும். அதை தாண்டி டிடி பெனால்ட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். பாக்கெட்டில் வச்சுட்டு ட்ராவல் பண்ணுங்கள். ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிளி. Liquor drinking is injurious to health. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.